ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சுக்கு மிளகு திப்பிலி. இது நான் மூணுத்தையும் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு. அதாவது எப்படின்னாக்கா சுக்கு மிளகு திப்பிலி இது மூணு நம்ம வந்து ரெகுலராக எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல உள்ள அனைத்து விதமான விஷம் ஏதாவது நம்மளை விஷம் தீண்டினா கூட பாதிக்காது சொல்லுவாங்க. அந்த காலத்தில் உள்ளவங்களாம் ஏதாவது விஷம் தீண்டுனா இது மூணத்தை தான் மருந்தாக கொடுத்து சரி பண்ணாங்களாம். இப்போ நம்ம அது மூணுத்தையும் வச்சு தான் நம்ம வந்து இப்போ குழம்பு வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட இது மருந்து குழம்புன்னு கூட சொல்லலாம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுக்கு மிளகு திப்பிலி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம அதை வச்சு தான் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 டீஸ்பூன் தனியாக வச்சுருக்கேன். மிளகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன். சுக்கு நல்லா ஒரு 2 துண்டு போல் எடுத்து வச்சுருக்கேன். இது அரிசி திப்பிலி. இப்படி தான் நீளமாக இருக்கும். நாட்டு மருந்து கடையில் வந்து இதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு தெரியாதவங்க நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இந்த சுக்கு மட்டும் லைட்டாக தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா நான் இடிச்சிட்டு வந்துட்டேன் சுக்கை. இப்போ இந்த சுக்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தமாக எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம சிம்மில் வச்சு வறுத்துட்டோம். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஆற வச்சு அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். சட்டி வச்சு சட்டி ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கடுகு பொரியுது. இந்த நேரத்தில் நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 4 பல்லு மட்டும் பூண்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை பூண்டுலாம். இப்போ இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் போல். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் புளி வந்து ஒரு கம்மியான அளவு தான் சேர்த்துருக்கேன். புளிப்பு வந்து எல்லாருக்குமே மாறுபடும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இப்போ இது கொதிக்கிட்டோம். நம்ம போய் அதுக்குள்ளே மசாலா வந்து இறச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாலாம் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படியே வந்து இதில் வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கரண்டியால் இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். குழம்பு இதே மாதிரி நல்லா கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் கொஞ்சோண்டு வெல்லம் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக வேண்டிதான். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக தான் இது. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண மருந்து குழம்பு ரொம்ப சூப்பராக கொதிச்சு நல்லா கெட்டியாக வந்திருக்குது. நம்ம வந்து அதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா அதில் சேர்ந்ததும் நம்ம அந்த புளிப்பு காரம் இது எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் சில பேர் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த கொஞ்சம் வெல்லம் சேர்த்து மருந்து குழம்புல சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இவ்வளோதான், நம்ம வந்து சுக்கு மிளகு திப்பிலி குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில், அதாவது மாதத்தில் ஒரு டைம் அப்படியே இல்லைன்னா கூட என்றைக்காவது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது.